எங்கடா அவன்? உள்ள இருக்கான்னு கூப்பிடுறா. அண்ணே போச்சுனே எல்லாமே போச்சுனே எல்லாமே இருக்கக்கூடாதுல்ல. எல்லாமே போச்சுனே போச்சு போச்சு அசிங்கமா இருக்கிறேன். பெரியப்பா மோத்துல எப்படி போச்சுல எல்லாமே போச்சு. அம்மா நீ அக்கா இவங்களெல்லாம் எப்படி அண்ணே நீங்க தானே அழு நல்லா அழுடா நல்லா அழு. இப்ப அழுது இப்படி அழுதா நீ படதெல்லாம் சரியா போயிடுவாடா. அசிங்கம் அசிங்கம் பண்ணிட்டியாடா கேவலம். அந்த பொண்ணு மல்லிகா கிட்ட என்ன பதில்ரா சொல்ல போறோம்? உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்குடா. எனக்கு அவளுக்கு இந்த மாதிரி பல தடவை நடந்துக்கன்னு சொன்னால சத்தியமா எனக்கு என்ன நடந்தது குறைச்சிருந்தது விஷயம் யூஸ் பண்ணி நம்புகள நான் பண்ணல தப்பு விடு சொல்றேன்ல. இதுக்குதான் அந்த பொண்ணுகிட்ட பேசாத, அவ போன் பண்ணா எடுக்காதன்னு நானும் அண்ணியும் படிச்சு சொன்னோம்டா. நீ கேட்கல ராஜேஷ். இப்படி போல கொஞ்சம் நினைச்சு பார்க்கல. நல்ல மாதிரி நடிச்சு என்ன நம்ப வச்சு போச்சுன எல்லாமே போச்சுன்னு. நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? எல்லாம் பத்தணும், எல்லாம் செத்தணும், செத்து போயிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? என் தம்பி ரொம்ப நல்லவன், என் தம்பி அப்படி, என் தம்பி இப்படின்னு ஊரெல்லாம் பெருமையா பேசுறா. சரி என்ன விடுறா, உன் பெரியப்பா உன் மேல உயிரை வச்சிருக்காரு. அந்த ஆளு நாளைக்கு என்னடா பதில் சொல்ல போற?
அழாத. இங்க உட்காந்து அழறனால ஒரு பிரச்சனை தீர போறதில்ல. வா, வீட்டுக்கு போலாம். நான் வரலண்ணே. பெரியப்பா போத்தனால முடியாதுண்ணே. நான் வரலண்ணே. வராம எங்க போற? வேணாண்ணே, ப்ளீஸ்ண்ணே. உங்களுக்கு எஞ்சி கேட்குறேண்ணே, என்ன வீட்டுக்கு வீட்டுக்கு வர தகுதி எனக்கு இல்லைண்ணே. நான் இப்படியே செத்துறேண்ணே. இன்னொரு தடவை உன் வாயில சாக புரன்ற வார்த்தை வந்துச்சு, உன் மேல எல்லாரும் உயிரை வச்சிருக்கோண்டா. என்னவா செத்து போறோம் என்னடா அர்த்தம்? கோலையா நீ? முட்டாள். ராஜேஷ், உங்க அண்ணா இருக்கார்ல, நான் உன்னை யோகியம் கிடையாது. வாழ்க்கையில் எவ்வளோ கேவலமான விஷயங்களை பண்ணியிருக்கேன், எவ்வளோ அசிங்கங்களை பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் அப்போ என்னைக்கு உங்க அண்ணியை நான் என் மனைவியை ஏற்றுக்கிட்டேன்னு அண்ணிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உண்மையா இருக்கேன்டா. உனக்கும் அந்த பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சுல்ல, அப்போ அந்த பொண்ணு உன் பொண்டாட்டி மாதிரிடா. அவ என்னடா தப்பு பண்ணா? அவ வாழ்க்கையை கெடுத்துடா ராஜேஷ். ரொம்ப தப்புடா, ரொம்ப தப்பு. சரி, வா போலாம். நான் ஐயோ வேணால, நான் வீட்டுக்கு வரல. பெரியப்பா நான் எப்படி வேணால, நான் வரல. ஆனா நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். என்ன வீட்டுக்கு வா, நான் வரல. வான்னு சொல்றேன்ல, வாடா. கொஞ்ச நெஞ்ச இருந்த மானத்தையும் வாங்கிட்டா. போச்சு, எல்லாமே போச்சு. தெருவுல தலை காட்ட முடியல. ஏதாவது அரைச்சு குடிச்சிட்டு குடும்பத்தோட சாக வேண்டியதுதான். இதோ இந்த மகராசி போன இடத்துக்கு நாம எல்லாரும் போய் சேர்ந்துடலாம். ஆமா மகனே, நாங்களும் உங்ககிட்ட வந்துடுறோம்மா. நாம எல்லாரும் செத்து போயிடலாம். கோயிலா ஏன்பா நாம எதுக்கு பாஸ் ஆகணும்? அவளை கொண்டு தூக்கி போட வேண்டியதானே? ஒழுக்கம் கெட்டவ. எங்க அவ? அக்கா, நீ பொண்ணாடி? நீ வசதியான வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? நீ பண்ணதுக்கு பேரு என்னன்னு தெரியுமா? என்ன பொறப்போ? நான் தான் சொன்னேன்ல, நீதான் கேட்கல.
ராஜேஷ் என் கழுத்துல தான் தாலி கட்டுவான்னு சொன்னல, இப்போ கட்டித்தான் ஆகணும். ஏண்டி இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் உன் திமிரு அடங்கல. ஓடி விடு. என்ன பிளாக்மெயில் பண்றியா? என்ன பழைய பாரதி நினைச்சிட்டியா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்காது. நடக்கிறதுக்கு நான் விடவும் மாட்டேன். இதான் உன்னால முடியும். உன்னால என்ன அடிக்க மட்டும்தான் முடியும். அடிச்சுக்க, கோவம் தீர்ற வரைக்கும் அடிச்சுக்க. ஆனா ஒண்ணு, உன்னால எனக்கு ராஜேஷ்க்கு நடக்கிற கல்யாணத்தை நிறுத்த முடியாது. கல்யாணம் நடந்தே தீரும். அந்த வீட்டுக்குள்ள மருமகளா வருவேன். அதுக்கு தானே இதெல்லாம் நடந்துச்சு. நீ நீ இவ்ளோ கேவலமானவளா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. உன்னை பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. சிதம்பரம் என்ன பொண்ணு கேட்டு வந்தப்போ நீயும் உன் புருஷனும் கெடுக்காம இருந்திருந்தா அசிங்கப்படாம எல்லாம் ஸ்மூத்தா நடந்திருக்கும்ல. நீங்க தானே கெடுத்தீங்க. ராஜேஷ்காக நான் உன் குழந்தைய அழிக்கிற அளவுக்கு போனது உனக்கு தெரியாது? தெரியும்ல. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீ தானே கெடுத்த. என்னம்மா நீ சும்மாரு. உன் அன்பு மகளை வாய் மூடிட்டு இருக்க சொல்லுமா. நானும் மூடிட்டு இருக்கேன். என்ன கொலைப்படுத்தி பேசுற பாத்தியா? இன்னொரு வார்த்தை பேசுன உன்னை அடிச்சு கொன்னுடுவ. சீமுறு பிடிச்ச கழுத. விடுமா நீ? அப்பா வேண்டாம், அடிக்காதீங்கப்பா, அமைதியா இருங்க. அடிச்சா மட்டும் இந்த ஜென்ம திருந்தவா போகுது? எனக்குன்னு வந்து வாச்சால நிக்கிறா பாரு. பாரதி, 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 அக்கா அக்கா நீங்க போய் அழுறீங்க. பாரதி. பாரதி இப்படி அழுகுறாளே. எதுக்குமே கலங்காத கலங்குறாளே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? நீ எல்லாம் ஒரு பொண்ணு. அக்கா அழாதீங்க அக்கா, ப்ளீஸ்க்கா. இவ செஞ்ச படுபாடுகளுக்கு நீ ஏமா அழணும்? அக்கா அக்கா எங்க அழுற? நான் தான் அழணும். அந்த வீட்ல இவ பேர் என்னன்னு தெரியுமாம்மா? மாலதி இல்ல, பாரதி தங்கச்சிமா. ராம் வீட்டுக்கு வந்து கல்யாண பத்திரிகைய மூஞ்சில வீசிட்டு அவரை கேட்ட கேள்வியில நான் கோணி குறுகி போய் நின்ன மருமா. அங்க என்ன செத்துட்டேம்மா. இப்போ நான் போனம்மா, வெறும் போனதான். வீட்டுக்கு தூரம் போய் சொல்லி எங்களை ஏமாத்தி கோயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நாசமா போனவ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா பாருமா. கோயிலுக்கு வர மாட்டேன்னு சொன்னப்பவே இப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கான்னு தெரியாம போச்சேமா. நான்
லண்டன்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு ராஜேஷ் ஃப்ரெண்டு வந்திருக்கான்ப்பா. அவன் கூட சேர்ந்து ராஜேஷ் குடிச்சிருக்கான். அத பயன்படுத்தி சொல்லவே அசிங்கமா இருக்குப்பா, அசிங்கமா இருக்கு. பாவம் அந்த மல்லிகை பாவம். அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. பாரதி, இவ உன் வீட்டுக்கு வரக்கூடாது. இவளை உள்ள விட்ட உன் வாழ்க்கை நாசமா போயிடும். அதை மட்டும் பண்ணிடாதம்மா. கொலைகாரிம்மா, அவ கொலைகாரி. ஆமாக்கா, யார் ஒத்துக்கிட்டாலும் நீங்க ஒத்துக்காதீங்கக்கா. இவ திட்டம் பழிக்கவே கூடாதுக்கா. பாரதி, ஆம்பளை தப்புன்னா தான் கற்பழிப்பாமா, இதுவும் அப்படிதாம்மா. சொன்னா கேளு. இந்த மானம் கெட்டவ ராஜேஷுக்கு வேணாம். இவ இப்படியே இருந்து சாகட்டும். அவ இந்த மாதிரி ஒரு தப்புன்னதுக்கு தண்டனை வேண்டாம். அவ செத்தாத்தான் இந்த வீட்டுக்கே நிம்மதி. மல்லிகா பாவம், அப்பாவே ஒரு குட்டை நிச்சயம் பண்ணியாச்சு. இந்த விஷயம் கேள்விப்பட்டா என்ன நினைப்பான்னு தெரியலையே. நிச்சயம் பண்ணதும் கல்யாணம் நடந்த மாதிரி தானே? ஆமாம் பாரதி, அதான் உண்மை. என்னைக்கு நிச்சயம் முடிச்சிங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து ராஜேஷும் மல்லிகாவும் புருஷன் பொண்டாட்டி. பாரதி, சம்பந்திக்கிட்ட சொல்லுமா, எங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம். மல்லிகாவை சமாதானப்படுத்தி 2 பேரையும் சேர்த்து வைங்க. அதாம்மா நல்லது. பாரதி, இவன் நினைச்சது நடக்க கூடாது. போய் ஆக வேண்டியதை பாரு. அக்கா, நீங்க போங்கக்கா. எந்த குழப்பமும் வேண்டாம். போயிட்டு கல்யாணத்துக்காக வேண்டிய காரியத்தை பாருங்க. பாரதி, சிதம்பரம் சம்பந்தி முகத்துல எங்களால முழிக்க முடியாதுமா. அதனால நீ போ, கல்யாணம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. எந்த காரணத்தை கொண்டு ராஜேஷ் மல்லிகா கல்யாணம் தடைபட்டுடக்கூடாது. தேங்க்ஸ்பா. நீங்களும் அம்மாவும் என்ன சொல்வீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். பாரதி, இவளுக்கு துணை போனோம், மகா பாவி ஆயிடுவோமா? நீ போமா, போ. நிச்சயம் பண்ண மாதிரி இந்த கல்யாணம் நடக்கணும். நம்ம வீட்டு பொண்ணு அவளே தப்பு பண்ணியிருந்தாலும் அவ எதிர்காலம் பாழா போயிடுமேன்னு நீங்க எல்லாம் சுயநலமா முடிவெடுத்துருவீங்களோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் பொம்மலாட்டம், பொம்மலாட்டம், எல்லாம் பொம்மலாட்டம்.